இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மிதுன ராசி. வான் மண்டலத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு ராசி. புதனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. முடிவுகளை தெளிவாக எடுக்க தெரிந்த ஒரு ராசி. நல்ல ஒரு சிந்தனை உள்ள ஒரு ராசி. இது ஆண் ராசி. இது ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆசிரியர் தொழில், சினிமா சார்ந்த தொழில், இந்த கார்ட்டூன் வச்சு செய்கிறாங்க இல்லையா, அந்த தொழிலில் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு சங்கீதத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பாக அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய புத்தியை அதிகம் பயன்படுத்தி வேலை செய்யக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. தொழிலே கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் முன்னுக்கு வரக்கூடிய ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா புதன் ஆளும் கிரகம் புதன் என்பதனால எல்லா இடத்துலையும் தன்னுடைய திறமையை விட தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க, மற்றவங்க கிட்ட பல காரியங்களை பேசியே சாதிக்கக்கூடியவங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பேச்சாற்றல் அதிகம். அதே மாதிரி இது காற்று ராசி என்பதனால அடிக்கடி உங்களுடைய குணம் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னே சொல்லலாம். சுய காரியங்களில் அதிக கவனத்தோடு இவங்க இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க வாழ்நாள் முழுவதும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளை கூட நேரடியாக தாக்காமல் கொஞ்சம் அவங்கக்கிட்டே பழகி அதுக்கப்புறம் தாக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு காரகன் என்று சொன்னால் மாமன்களை சொல்லலாம். மாமன்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு சாதகமான பலன் இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கழுத்து வலி வரும், தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்பப்போ கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் கலந்த நிலையில் ஒரு ராசி சின்னம் இவங்களுக்கு அமையும். இவங்களுக்கு நட்பு ராசியாக பார்த்திங்கன்னா ரிஷபம், சிம்மம், துலா ராசிலாம் நட்பு ராசியாக அமையும். இவங்க மூலிமா நிறைய உதவிகள் கிடைக்கும். இவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு சில ராசிக்காரங்களாம் செய்வாங்க இல்லையா. மேஷம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இவங்கெல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை திருப்பி அப்படியே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பகை ராசி அப்படின்னா கடக ராசியை சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் இவங்க உதவி செஞ்சாலும் நல்ல நட்பாக இருந்தாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் கூட பெரும்பாலும் அவங்க மூலிமா இவங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் உதவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியில் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய், குரு, சனி, ராகு, கேதுலாம் ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஒரு அளவுக்கு சமமாக இருக்கும். பகை கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா மனோகாரகனான சந்திரனோட கிரகம் தான் இவங்களுடைய ராசியில் வரும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள், கொஞ்சம் பாக பிரிவினை இதெல்லாம் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். மனதுக்குள்ள ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் வரும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை 1-2-3-4 பாதம், புனர்பூசம் 1-2-3 பாதம்லாம் இந்த மிதுன ராசியில் அடங்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைப்போது, வருகின்ற நாட்களில் உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசம்பர் 31க்குள்ளேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அறிவு திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா சூரியனோட செவ்வாய், குரு இவங்களுடைய இணைவு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் தடைகளெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நேர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகும். இதை எப்படி கொண்டுட்டு போனால் நல்லா கொண்டுட்டு போகலாம், ஒரு தொழிலே செய்கிறீங்கன்னா கூட அந்த தொழில் இப்படி கொண்டு போனால் நல்ல லாபத்தை பார்க்கலாம், இதை இந்த வழியில் போனோம்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். அதனால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக கூட இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க கேட்பாங்க.
உங்களுடைய குடும்ப உறவுகளும் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி, உங்களுடைய கருத்தை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நாணத்தை மற்றவங்க பயன்படுத்தும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம இதை சொன்னோம், அதை அவங்க செஞ்சாங்க, அதன் மூலிமா அவங்க நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெருமையாக நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி மகிழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம். தான தர்மங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதன் மூலிமா உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது கோவில்களுக்கு கூட தான தர்மங்கள் செய்வீங்க, நன்கொடை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கும். மற்றவங்க மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மிதுனராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி போட்டிருந்த ஒரு பொருள்னால நல்ல லாபம் கிடைக்கும். அதனால நல்ல ஒரு வருமானம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. வேலையில் ப்ரமோஷன் திடீர்னு கிடைக்கும். ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்களே முயற்சி பண்ணாமல் ஒரு சிலருக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் விண்ணப்பம் போட்டுட்டு சரி வேலைக்கு போராடி பார்த்துட்டோம், நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஏதாவது சுயமாக தொழில் செஞ்சால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சுய தொழில் செய்யலாமா அப்படிங்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்கும். அதுவும் நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சி இதோடு இருக்கணும். முயற்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மிதுனராசி என்பவர்கள் வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த டிசம்பர் 31க்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக அணுகிறது நல்லது. வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஏதாவது கொஞ்சம் செலவு செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முடியாமல் இருக்கிற முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் செய்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. நிதானம் இல்லாமல் திட்டமிடுதல் இல்லாமல் ஆடம்பர செலவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செஞ்சிருவீங்க. அதனால் ஒரு சிலர்லாம் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்காமல் கொஞ்சம் திட்டமிட்டு மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. பெருசாக எதிலாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் நவ கிரகங்களில் இருக்கிற புதன் பகவானை வழிபட்டுட்டு வாங்க. புதன்கிழமையில் புதன் கோரையில் போய் புதன் பகவானை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். புதன்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதுன ராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கும். நண்பர்கள்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன கோபதாபங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானித்து பேசுகிறது நல்லது. தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் பெரிதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்பவும் நல்லது. வேலை விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வியாபாரத்தில் கூட கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. புதிய வியாபாரம் தொடங்குறவங்களாம் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. கோச்சார ரீதியாக உங்களுடைய தசாபத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் தான். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. மேடை பேச்சாளர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக திட்டமிடும் போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. ஒரு முறைக்கு 2 முறை கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் புதிய விஷயத்தில்
விஷயத்தில் இறங்குறது நல்லது. விடுமுறை காலங்களில் குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சுட்டித்தனமாக ஏதாவது சேட்டை செய்வாங்க. அது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்துலேயும் அவங்க கேட்ட பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு